ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாநாடு மாதிரி ஒரு பயங்கரமான டைம் லூப் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோ ஜாக்க காமிக்கிறாங்க. ஹீரோவை பல முறை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அவரும் சிரிச்சு சிரிச்சு செத்து போயிட்டு மறுபடியும் வந்துகிட்டே இருக்காரு. இப்படி இவர் 1634 தடவை கொண்டுட்டாங்க. மறுபடியும் ஹீரோ செத்து போய் தன்னோட பெட்ல கண்ணு முழிக்கிறாரு. அப்ப அவரை ஒருத்தன் கத்தியால வெட்ட வரான். இவரும் கேஷுவலா அவன் வெட்ட வரும் போதெல்லாம் குனிறாரு, ஷூ மாட்டுறாரு, மறுபடியும் குனிறாரு. இப்படியே அந்த கத்தியில இருந்து மிஸ் ஆகிட்டே இருக்காரு. அவருக்கு தன்னை வெட்ட வந்தவன் என்னெல்லாம் பண்ணுவான்றது நல்லாவே தெரியும். இவரும் கேஷுவலா அந்த கொல்ல வந்தவன கீழே தள்ளி விடுறாரு. அவன் 8 செகண்டே கீழே தான் கிடப்பான்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இவரும் கூலா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவன் எந்திரிச்சு வந்து மறுபடியும் இவனை வெட்ட வர இவர் கையில இருந்த சூடான காஃபியை அவன் மூஞ்சிலே ஊத்திடுறாரு. இப்படி ஹீரோ அந்த ஆளை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து அதுல இருந்த ஒருத்தன் ஹீரோவை மிஷின் கண்ணால சுடுறதுக்கு ரெடி ஆகுறான். இது நல்லா தெரிஞ்ச ஹீரோவும் ஒரு தூண் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவனும் அந்த மிஷின் கண்ணை எடுத்து சுட ஹீரோவை கொலை பண்ண வந்தவன் அந்த மிஷின் கன்ல மாட்டி உயிரை விட்டுறான். இதுக்கு அப்புறமா ஒரு 8 செகண்டுக்கு அந்த மிஷின் கன் ஆப்ரேட் ஆகாதுன்னு தெரிஞ்ச ஹீரோவும் ஒரு கத்தி எடுத்து அந்த மிஷின் கன் ஆப்ரேட் பண்றவன் நெத்தியிலே போறாரு. அந்த கத்தியை அவன் நெத்தியில சொருகி அவனும் அங்கேயே இறந்து போறான். அப்ப டக்குன்னு அந்த மிஷின் கன்னும் கண்ட்ரோல் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டை சரமாரியா சுட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த புல்லட்ல இருந்து மிஸ் ஆகி ஸ்மூத்தா நடந்து போயிட்டு ஒரு சோஃபாக்கு பின்னாடி ஒளிகிறாரு. அப்படியே கொஞ்சம் நவுற அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த பிளேடு பட்டுன்னு ஹீரோ பக்கத்துல வந்து நட்டுக்கிட்டு நிக்குது. இதுக்கு அப்புறமா ஹீரோவும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அபார்ட்மெண்ட் ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறாரு. அப்ப அந்த ஹெலிகாப்டர் ஹீரோவோட அபார்ட்மெண்ட் குள்ளேயே புகுந்து டமார்னு வெடிக்குது. ஹீரோவும் அங்க இருந்து குதிச்சு ஸ்மூத்தா அங்க போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் மேல லேண்ட் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி 22 தடவைக்கு மேல அங்க இருந்து கீழே குதிச்சிருப்பாரு. எல்லா தடவையுமே அந்த ட்ரக்கோட டயர்ல மாட்டி நசுங்கி போயிருப்பாரு. இந்த தடவை கரெக்டா அந்த ட்ரக் மேல குதிச்சு அங்க இருந்து இறங்கி ரோட்ல ஸ்டைலா நடந்து போறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஆட்டைய போறதுக்காக அந்த கார்ல வந்துட்டு இருந்தவனை வெளியே இழுத்து போட்டு கழுத்தை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்கிட்ட அந்த கூலிங் கிளாஸை வாங்கி போட்டுட்டு அந்த காரை ஸ்டைலா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கொலகாரங்களும் இவர் பின்னாடியே துரத்திட்டு வர இந்த சம்பவம் ஹீரோவுக்கு ஒரு 78 தடவைக்கு மேலேயே நடந்திருக்கும். அவர் அந்த காரை ஸ்பீடா ஓட்டாதனால ஒரு பஸ் மேல மோதி அந்த பஸ் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள விழுந்து இறந்து போயிருப்பாரு. இந்த சம்பவம் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 79வது தடவை அந்த காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போய் அந்த பஸ்ல இருந்து மிஸ் ஆகுறாரு. இதுக்கப்புறமா அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது 2 லேடிஸ் வந்து ஹீரோவை போட்டு தள்ளிடுறாங்க. இப்படியே பல தடவை போட்டு தள்ளுறாங்க. பாம் வச்சு கொள்றவங்க 2 தடவை, இவரை மாதிரியே இருக்க பாடி டபுளால இவர் 3 தடவை செத்து போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜப்பான்காரி இவரை 8 தடவை கொண்டுறா. இப்படி டிசைனா ஹீரோவை கொல்ல வந்தாலும் ஹீரோ அதுல இருந்தாலும் தப்பிச்சு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. ஆனா அந்த ஜப்பான்காரியை மட்டும் ஹீரோவால கொல்லவே முடியல. ஏதாச்சும் பண்ணி ஹீரோவோட தலையை வெட்டி போட்டுறா. ஹீரோவால 12:47 வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்கு மேல இவர் உயிரோட இருந்ததே இல்ல. சப்போஸ் அந்த கொலகாரங்க கிட்ட இருந்து சீக்கிரமா தப்பிச்சா அவர் ஒரு பாருக்கு போயிட்டு சரக்கு அடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட ஒய்ஃப் ரோசியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஹீரோ யாருன்றதை காமிக்கிறாங்க. ஹீரோ ஆர்மியில ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா இருந்திருப்பாரு. அவர் வேலையை விட்டதுனால இவரோட பையனை ஒழுங்கா கவனிக்க முடியாத நிலைமை ஆயிடுது. இதனால கடுப்பான ரோசியும் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஒரு 145 தடவை செத்ததுக்கு அப்புறமா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல உட்காந்து தன்னோட பையனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவரோட பையனை அங்க பாக்குறாரு. அவரும் அந்த பையன் கிட்ட பேசிட்டு அந்த அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியே வரும்போது தான் அவர் டைம் பாக்குறாரு. பார்த்தா டைம் 12:50 இருக்கும். இவர் லூப்ல மாட்டிட்டு இருந்த டைமை விட இது 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது எப்படின்னு யோசிக்கும் போது தான் இவர் உடம்புல யாரோ டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணியிருக்கிறது இவருக்கு புரிய வருது. அந்த டிராக்கிங் டிவைஸ்னால அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது இவரை ட்ரேஸ் பண்ண முடியலன்றது இவருக்கு தெரியுது. அதனால தான் அந்த கொலகாரங்க அந்த அண்டர் கிரவுண்ட் குள்ள வரலன்னு இவர் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நிறைய கொலகாரங்க வந்து ஹீரோவை சுத்து போடுறாங்க. அவரை சரமாரியா கண்ணால சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் தான் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அந்த புல்லட் எல்லாத்தையுமே இவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பையன் முகத்தை பார்த்துட்டு சந்தோஷமா செத்து போறாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் காலையில கண்ணு முழிக்கிறாரு. அப்ப அந்த கத்தியால வெட்ட வர கொலகாரனும் ஹீரோவை கொல்ல வர ஹீரோவும் கடுப்புல அவனை புடிச்சு அடிச்சு என்னை எப்படா ட்ரேஸ் பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவனை கத்தி எடுத்து இடுப்புல சதக்குன்னு குத்திக்கிட்டு உங்களுக்கு என்னடா வேணும், எதுக்குடா என்ன துரத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் எதுக்கும் வாயை திறக்கிற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறமா அந்த கொலகாரனும் அந்த புல்லட் மலையில மாட்டி செத்து போறான். இதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த விஷயத்தை நம்ம தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வேலை பார்க்குற தன்னோட ஃப்ரெண்டை போய் பார்க்கறாரு. அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஒருத்த உடம்புல சந்தேகமே வராத இடத்துல டிராக்கிங் டிவைஸ் வைக்கணும்னா எங்க வைப்பாங்கன்ற மாதிரி கேட்க அந்த ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே பல்லுல தான் வைப்பாங்கன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் கடுப்புல பாத்ரூம்குள்ள போயிட்டு கட்டிங் பிளேட வச்சு ஒவ்வொரு பல்லா புடுங்கிட்டு இருக்காரு. வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயினை குடிச்சுக்கிட்டே அந்த பல்லெல்லாம் புடுங்கிட்டு இருக்க ஒரு வழியா அந்த டிராக்கிங் டிவைஸையும் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த டிராக்கிங் டிவைஸை வச்சு தன்னை கொல்ல வரவங்களுக்கு பொரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இடத்துக்கு அந்த கொலகாரங்க எல்லாருமே வர வச்சு தான் இஷ்டப்படி எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காரு. இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசலாம்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒய்ஃபுக்கு கால் பண்ணா ரோசியோட பாஸ் தான் அந்த கால் எடுக்கிறாரு. தம்பி ஏறு
ஏற்கனவே உன் ஒய்ஃபை கொன்னாச்சுப்பா, அடுத்து நீதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஹீரோவை கொல்ல நினைச்சது வேற யாருமே இல்ல, ரோசியோட பாஸ் தான். அந்த ஆளை கொல்றதுக்காக ஹீரோவும் வெறிகொண்டு காரை எடுத்துட்டு அந்த பாஸோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போனா அந்த ஜப்பான்காரி கத்தியோட நின்னுட்டு இருக்கா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ என்னதான் அந்த ஜப்பான்காரியை கொல்ல நினைச்சாலும் அந்த ஜப்பான் பொண்ணு கத்தியால ஹீரோ தலைய துண்டா வெட்டி எடுத்துடுறா. இதுக்காகவே ஹீரோ 14 முறை கத்தி சண்டையில வேர்ல்ட் சாம்பியனா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு தனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்ற மாதிரி கேக்குறான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறா. ஹீரோக்கு தான் எப்படி சண்டை போடணும்ன்ற டெக்னிக்லாம் தெரியாதுல்ல, அதனால ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட செம்மையா அடி வாங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் கத்திக்கு பதிலா முதல்ல கைட்டு சண்டை போட கத்து கொடுக்கறா. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட டெக்னிக் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு கட்டையை வச்சு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோ அந்த பொண்ணை சமாளிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா கத்தி எடுத்து அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடும்போது நல்ல சண்டை போட்டு அந்த பொண்ணே தோக்கடிக்கிறாரு. இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோவும் அந்த ஜப்பான்காரி கூட வந்து சண்டை போடுறாரு. ஹீரோவும் தான் கையில இருக்க கன்னை எடுத்து கீழே வச்சுட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த பொண்ணோட தலையை துண்டா வெட்டி எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணோட தலை தப்பிக்குது. இவன் என்ன நம்மளோட பயங்கரமா சண்டை போடுறான்ற கடுப்புல அந்த பொண்ணும் ஹீரோ கையில இருக்க கத்தியை தட்டி விட்டுட்டு அவனை கொலை பண்ணலாம்னு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவும் கத்தியை வச்சிருந்த அந்த பொண்ணோட கையை புடிச்சுக்கிட்டு அலேக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பொண்ணு கையில இருந்த கத்தியாலே அந்த பொண்ணோட இடுப்புலயே சொருகிடுறான். இதுக்கப்புறமா அந்த பாஸும் கன் எடுத்து ஹீரோவை சுட வரலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ கத்தியை எடுத்து அந்த பாஸோட காலிலே சொருகிடுறாரு. அந்த பாஸும் சாகிறதுக்கு முன்னாடி மௌன ரொம்ப சந்தோஷப்படாதரா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட பையனை கொன்னுட்டு தான் சாவேன், ஏற்கனவே உன் பையனை கொல்ல ஆள் அனுப்பியாச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம அந்த பாஸோட கதையை முடிச்சிட்டு நேரா தன்னோட பையனை பார்க்க கார்ல போயிட்டு இருக்காரு. ஆனா அதுல சோகம் என்னன்னா ஹீரோ போறதுக்கு முன்னாடியே ஹீரோவோட பையனை போட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப வேதனையில இருக்காரு. இப்படியே மறுபடியும் ஹீரோவும் செத்து போய் கண்ணு முழிக்கிறாரு. அப்ப அந்த கத்தியை எடுத்துட்டு வந்த கொலைகாரன் ஹீரோவை சரமாரியா குத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே பல முறை குத்தி கொண்டு போட்டுறான். ஹீரோவும் இதுக்கு மேல என்னால போராட முடியாதுடா சாமின்ற மாதிரி நொந்து போய் ஒவ்வொரு தடவையும் செத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா எப்படியாச்சும் நம்ம பையனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியால குத்த வர கொலைகாரனை அடிச்சு கொண்டு போட்டுறாரு. இதுக்கப்புறமா தன்னோட பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த பையன் கூட வெளியே போறது, அந்த பையன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுன்னு அந்த பையன் கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்பதான் அந்த பையனை பத்தியும் புரிஞ்சுக்கிறாரு, தான் ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படியே அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். அம்மா என்னை காலையில என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவனே தான் ஹீரோவுக்கு தன்னோட ஒய்ஃப் காலையில கொஞ்ச நேரம் வரைக்கும் உயிரோட இருப்பாங்கன்ற விஷயம் தெரியுது. இதனால ஹீரோ தன்னோட ஒய்ஃப் வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்த்ததுல கரெக்டா 7:14க்கு ரோசியை அந்த பாஸ் கொலை பண்ணி போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் எப்படியாச்சும் நம்ம அந்த டைமுக்கு முன்னாடியே போய் ரோசியை காப்பாற்றணும்னு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் செத்து போய் கண்ணு முழிச்ச ஹீரோவும் தன்னை கத்தியால கொலை பண்ண வந்த கொலைகாரனையும் கொண்டு போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து சுடுறதுக்கு முன்னாடியே ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த ஹெலிகாப்டரை பிடிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டர்ல நேரா அந்த பாஸோட ஆபீஸ்க்கு போறாரு. கரெக்டா 7:10க்கு அந்த ஆபீஸை ஹெலிகாப்டர்ல ரீச் பண்றாரு. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆபீஸ்க்குள்ள போயிட்டு 2 நிமிஷத்துல அங்க இருக்க எல்லாருமே மிஷின் கன் எடுத்து சுட்டு கொண்டாரு. அதுக்கப்புறமா அந்த மெயின் லேபுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாருமே 2 நிமிஷத்துக்குள்ள சுட்டு கொன்னுட்டு கரெக்டா அந்த பாஸ் அந்த ரோசிய கொலை பண்ண வரும்போது அந்த பாஸையும் சுட்டு கொண்டாரு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நல்ல ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட டைம் லூப் ஸ்டாப் ஆகவே இல்ல. அப்போ அந்த லேபை பார்க்கும்போது ஹீரோக்கே புரியுது, ஹீரோவை வச்சு இந்த லேப்ல ஒரு ஆராய்ச்சியே பண்ணிருக்காங்க, அதனாலதான் ஹீரோவுக்கு இப்படி லூப் ஆயிட்டு இருக்குன்னு. அப்போ அந்த ரோசியும் அங்க இருக்க ஒரு மிஷினை காமிச்சு இந்த மிஷின்குள்ள போனா உன்னோட லூப் ஸ்டாப் ஆயிரும், அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிஷின்குள்ள போனா என்ன நடக்கும்ன்றது அந்த ரோசிக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த லேப்ல இருந்த யாருக்குமே தெரியாது. ஹீரோவும் இதுக்கு மேல முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்குள்ள போக முடிவெடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப உணர்ச்சிகரமா என்னோட பையன் கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சது, ஒரு குழந்தைய வளர்க்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் வளர்த்திருந்தா கூட அவனை இவ்வளவு நல்லபடியா வளர்த்திருக்க மாட்டேன், நீ அவ்வளவு நல்லபடியா வளர்த்திருக்க, எனக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் லூப் மிஷின்குள்ள போறாரு. அப்படியே அந்த மிஷின்குள்ள போன ஹீரோவோட முகத்துக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணா ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல காமிக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணிடுங்க. அப்படி லைக் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்ல லெஃப்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த ஹைப் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணி சேனலோட growth கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.